இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு பிசி வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து எஸ்எம்பிஎஸ், இதான் வந்து ஃபுல் பவர் சப்ளை இந்த கம்ப்யூட்டருக்கு. ஸோ அப்புறம் வந்து இது மதர் போர்ட். ஓகே, ஸோ இது மதர் போர்ட், ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிளேட், அந்த ஐஓ பிளேட். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி இந்த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபினெட்டில் உள்ள இந்த பவர் சுவிட்ச் எல்லாம் கொடுத்துட்டு இது மேலே வச்சு டிஸ்பிளேவை தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம சொல்லுவோம். ஸோ கேபினெட் இப்படி திருப்பிட்டோங்க. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாட்டமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த போர்டுக்கு சப்ளை பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி செக் பண்ணிவிட்டு அந்த எஸ்எம்பிஎஸோட ஸ்க்ரூஸ்லாம் வந்து இதில் போட்டு 4 ஸ்க்ரூமே போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் வயர் மாட்டும் போது உங்களுக்கு வந்துட்டு இப்படி 4 ஸ்க்ரூமே மாட்டிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிளியராக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் வயர் மாட்டும் போது இப்படி மாதிரி உள்ளே போகும். அதனால் அட்லீஸ்ட் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்க்ரூவாது ப்ராப்பராக நீங்கள் போட்டுருங்க. இப்படி போடலைன்னா நமக்கு வயர் மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஸ்எம்பிஎஸ் வந்து உள்ளே நகல்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ இப்போ நான் 4 ஸ்க்ரூமே நான் போட்டுறேன். இல்லை டைட் பண்ணிடுங்க. 4 ஸ்க்ரூமே மேலே போட்டலாம். நீங்கள் எஸ்எம்பிஎஸ் வாங்கும் போதே புதுசாக எஸ்எம்பிஎஸ் வாங்கினா அது கூட இந்த ஸ்க்ரூஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஸ்க்ரூ தெரிஞ்சால் கூட உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம கேபினெட்டில் எஸ்எம்பிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மதர் போர்டு வச்சு சப்ளை கொடுத்து முதல்ல டிஸ்பிளே தான் அப்படின்றத செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுதான் வயர்ஸ், இது எஸ்எம்பிஎஸோட வயர்ஸு, இது கேபினெட்டோட வயர்ஸு. ஸோ என்னென்ன வயர்ஸ் அப்படின்றது இதில் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இது வந்து ரீசெட் சுவிட்சுன்னு போட்டிருக்கு. இது வந்து என்னென்னா ஹார்ட் டிஸ்க் எல்இடி, இது பவர் எல்இடி, இது வந்து பவர் சுவிட்ச், இது வந்து ஃப்ரண்ட் யூஎஸ்பி, இது ஃப்ரண்ட் ஆடியோ. இதெல்லாம் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மதர் போர்டு செக் பண்ணலாம். ஸோ இந்த மதர் போர்டில் எல்லா போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இங்கே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது என்ன பின்னு, இது ரீசெட் பின் எங்கே மாட்டணும், பவர் சுவிட்ச் எங்கே மாட்டணும், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எல்இடி எங்கே மாட்டணும், பவர் எல்இடி எங்கே மாட்டணும் சொல்லி இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா போர்டுலையுமே வந்து எங்கே இடத்துல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக அந்த பின்னை மாட்டணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ரீசெட்ஸ் பின்னு மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் இல்லை ரீசெட் ஸ்விட்ச், இந்த ரீசெட் ஸ்விட்ச். ஸோ இந்த ரீசெட் ஸ்விட்ச் வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஓகே. எப்போவுமே ரீசெட் ஸ்விட்ச்க்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு வந்து பவர் ஸ்விட்ச் நமக்கு வரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்விட்ச்சு. ஸோ பவர் ஸ்விட்ச்சு அந்த பின்னில் மாட்டிடும். பவர் ஸ்விட்ச் நம்ம மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறது பவர் எல்இடி. ஸோ இது வந்து பவர் எல்இடி. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹார்ட் டிஸ்க் எல்இடி. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் இந்த பேட்டர்னை பார்த்து நான் அது என்னென்ன மாடல்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மாடல் மதர் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் அந்த பேட்டர்ன் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் யூஎஸ்பி. ஸோ ஃப்ரண்ட் யூஎஸ்பி பேனல் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆடியோ, ஃப்ரண்ட் ஆடியோ ஜாக் வந்து இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் ஆடியோ வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த கேபினெட்டோட சுவிட்சஸோட கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மதர் போர்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கலாம். இது பவர் சப்ளை 16 பின் இது வந்து ஒரு அடிஷ்னல் சப்ளை. ஓகே, ஸோ இதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேபினெட்லேருந்து பவர் சுவிட்சு, ரீசெட் சுவிட்சு, ஆடியோ, ஃப்ரண்ட் யூஎஸ்பியில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, எஸ்எம்பிஎஸோட பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ வந்து டிஸ்பிளே வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த போர்டு வந்து கேபினெட்டுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பவர் சுவிட்ச் பவர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து விஜே கேபிள் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டி எல்லாமே ஒரு டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ஸோ இப்போ டிஸ்பிளே நமக்கு வருது. ஓகே,
இந்த ரீசெட் சுவிட்சு ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எல்லாமே எரியுது, பார்த்திங்கன்னா பவர் எல்லாமே இங்கே எரியுது. ஸோ இப்போ டிஸ்பிளே வருது. இப்போ நம்ம வந்து இந்த போர்டை வந்து கேபினெட்டுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிஜே கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த போர்டு எடுத்து இப்படி இந்த கேபினெட்டுக்குள்ளே அதுக்கு முன்னாடி இந்த பிளேட் இருக்கும், உங்களுக்கு இந்த பிளேட் இருக்கும். இது கரெக்டான பிளேட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேட் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பிளேட்டை வந்து இங்கே மாட்டிக்கோங்க இந்த கேபினெட்டில். ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை எல்லா வயரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இதை வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஸ்க்ரூஸ் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஸ்க்ரூ போட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டுருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்க்ரூவும் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு போர்டு வந்து ஸ்டாண்டிங் இதாகாது, அடமாக இருக்கும் நீங்கள் CPU திருப்பி வைக்கும்போது. ஸோ இப்போ நான் 3 ஸ்க்ரூமே போட்டேன். ஸோ இப்போ ஒரு வாட்டி எல்லாமே டைட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே வருதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துருவேன் உங்கள்கிட்ட. ஸோ பவர் கொடுத்துட்டேன், வந்து பிஜி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி டிஸ்பிளே தான் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வருது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிவிட்டு OS போட்டு ரன் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.